இல்லையா? அந்த ஃப்ளாஷ் லைட்டு அத பார்த்துட்டு கூட அது கண்ணு கூசுறதுனால அது பயப்படும். அதாவது அதோட மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு நெறையா வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல விலங்குகளா பார்க்க கத்துக்கணும். இப்போ என்ன மாரி மாறும் அப்படிங்கிறது யாராலயும் கணிக்க முடியாத ஒண்ணு. 2வது கோயில் யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு உடம்பு சரியில்ல. பொதுவாவே வாயில்லா ஜீவனுக்குன்னு உடம்பு சரியில்ல அதனால வெளிப்படுத்த முடியாது. ஸோ அந்த கோவம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த மன உளைச்சல வந்து கோவமா கூட வெளிப்படுத்தும். 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பூரா சங்கிலியில அது அடைஞ்சு கிடக்குது. ஒரு இரும்பு திரையிலயோ இல்ல ஏதோ ஒரு சங்கிலியில போட்டு அத அடைச்சு வைக்கிறாங்க. காலையிலயும் சாயந்தரமும் என்னதான் வாக்கிங் கூட்டிட்டு போனாலும், அது எப்பவும் ஒரே இடத்துல தானே இருக்கு. இப்ப நம்மள சங்கிலியில போட்டு அடைச்சு ஒரு நாள் பூரா ஒரு குண்டுல வச்சா, நமக்கு மன உளைச்சல் வருமா? வராதா? இதுவும் மன உளைச்சல் வர்றதுக்கு ஒரு காரணம் தான். ஸோ இதில எந்த காரணமா வேணாலும் இருக்கும். எது எப்படி இருந்தாலும், நம்ம வந்து ஐந்தறிவு ஜீவனா தான் பார்க்கணும். 2வது அதோட உணர்வுகளுக்கு மதிப்பு குடுத்து நடக்கணும்.